தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. எப்பா பாக்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு. ஒரு ஃபேமிலி இங்க தான். ஒரு கல்யாண நாளே அப்படித்தான். ஓகேவா? அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு எல்லாத்தையும் இப்படி உட்கார வச்சிருக்கீங்க? என்ன ஏமா உங்க மருமக என்ன செஞ்சாலும் அதுல 1008 காரணம் இருக்குமா? உங்களுக்கு என்ன அது தெரியாதா? அது என்னமோ உண்மைதான்டா. சரி சரி, என்ன பண்ண போறீங்க? அத்தை, எழில்மா எல்லாரும் சேர்ந்து கும்மி அடிக்க போறோம். உனக்கு தேவையா? ஓகேப்பா ஓகே. அதாவது இப்போ என்ன பண்ண போறோம்னா குடும்பம் எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்திருக்கோமா. சோ இன்னைக்கு எல்லாரும் பாட்டு பாடி விளையாட போறோம். ஓகேவா? அடி ஆத்தி, இந்த விளையாட்டுக்குலாம் நான் வரல. எனக்குலாம் பாட்டே பாட தெரியாது. அப்பலாம் சொல்ல முடியாதுமா. எல்லாரும் தான். அம்மா எங்க தப்பிச்சோட பாக்குற? அதெல்லாம் முடியாது. எல்லாரும் தான் பாட்டு பாடணும். மாப்பிள்ள கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க இங்கே தான் வந்து உட்காருவாங்க. இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிச்சிங்கன்னா பரவாயில்ல. அதாவது மாமா ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல கொசு கடிக்குதுன்னு சொன்னாலா, அதான் இங்கே வந்து உட்கார சொன்னேன். தம்பி தேவையான அவமானம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஓகேவா? என்னப்பா எல்லாம் ரொம்ப தான் ஓட்டுறீங்க? ஆப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் என் பொண்டாட்டி கூட்டிட்டு கீழே போக வேண்டியது இருக்கும். மிதுனே, என்ன ஒரு அவசரம்? இன்னும் தாலி கட்டலையா? தேவையா உங்களுக்கு? பேசாம இருங்க. எதையாவது ஆரம்பிக்கல, நான் போய் தூங்கிடுவேன். எனக்கு வேற தூக்கமா வருது. தூங்குறத தவிர வேற என்னங்க தெரியும் உங்களுக்கு? வேற நிறைய தெரியும், ஆனா காட்டுறதுக்கு இந்த இடம் சூட்டபிளா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சி, புத்தி எப்படி போகுது பாரு. எப்ப பார்த்தாலும் மூஞ்சி பாரு. திரும்புங்க சரி. சும்மா இருக்கணும், சுருஞ்சு விட்டுட்டு இருந்தீன்னு வச்சுக்கோ, அப்புறம் பாத்துக்கடி. என்ன பண்ண முடியும் உங்களால? பேசாம போங்க. ஓகே, இப்ப சாங்ஸ் பாடலாம். ஆனா ஆரம்பிக்கிறது எங்க இருந்துதான்? நம்ம பிரீத்தியம்மா உங்கள இருந்துதான். ஓகேவா? சோ நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். ஓகே, ஸ்டார்ட் நவ. என்ன ஐயோ எனக்கு சிரிப்பா வருது. இல்ல நான் எத்தனையோ தடவை பார்த்திருக்கேன் நீ தாலாட்டு பாடும்போது. எனக்கு சொல்லணும்னு தோணுனதையும் புள்ள சொல்லி என்னால சிரிப்பு அடக்க முடியல. எப்படி மாடு கழனி தண்ணி குடிக்கும் போது மா அப்படின்னு ஒரு சவுண்டு போடும், அந்த மாதிரியே இருக்குமா? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? சரி ஓகே, பாட்டு பாடு. பொண்டாட்டி சாரிடி, பாப்பா சொல்லவும் எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு, அதனால தான் சிரிச்சேன். கோப்படாத. ஓகே, மாமா பற்றி ஏதாவது பாட்டை ஒத்துடு. ஏதாவது பேசுனீங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. உங்களை பார்த்து நான் பாட்டு பாடணுமா? நான் இது பாட்டு பாடணும் முடியாது. நான் வேற பாட்டு தான் பாடு. ஏமா பிரீத்தி, இந்த அளவுக்கெல்லாம் முறுக்க கூடாதுமா. சட்டு புட்டு பாட்டு ஆரம்பிச்சுடு. வரிசையா பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களா, அதுவும் இந்த மஞ்சள் குத்தாண்டிலாம் பாடிச்சுன்னு வச்சுக்க, சும்மா உலகமே அதிர்ந்து போயிடும். ஏற்கனவே பாடி இருக்கு, ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. பாய முடி நெட்டு பொம்பளை ரொம்ப பேசிக்கிட்டு இருந்த மாடிப்படி வந்து கீழே தள்ளி விட்டுருவேன். மூஞ்சிய பாரு வந்துட்டு ஆட்டிக்கிட்டு. நீ பாய முடி மஞ்சள் குத்தாண்டி. என் மாமன் அன்புக்கு கோயில் கொண்ட தெய்வம் கூட ஈடில்லையே. எல்லாமே என் ராசா வாழ்வோ தாழ்வோ சொந்தம் பந்தம் தேரில்லையே. என் போலே யாருக்கும் கணவன் வாய்க்காது. ஈரேழு ஜென்மமுற நீக்காது. மகிழும் கூறு எந்தன் மணிமுத்து
பிரீத்திமா பாட்டு முடிஞ்சது. ஓகே ஓகே போதும் சி போங்கடி. குட்டிமா ஐ லவ் யூ டி. சி போங்க மாமா. பிரீத்தி இந்த அளவுக்கு பாட்டு கூட பாட தெரியுமா? நல்லாவே இருக்கு. சரி அடுத்து யார் பாடணும் நான் சொல்றேன். ஏமா கவியம்மா நீனே பாடணும். பாடு. அம்மா நானா? வேணாமா. சுவாதி பாட சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது. நீனே பாடணும். பாடு. ஏன் பாடணும் குறைஞ்சு போறியா? உங்க வீட்டுக்கார பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்காரு. அவரை பத்தி சும்மா வரணும் சூடு. பாட்டா வரும் பாரு. என்னையவே கோர்த்து விடுறீங்க. சரி பாடுறேன். என்னங்க இதப்ப அவங்கிட்ட சொன்னீங்க? போங்க. அன்னைக்கு எல்லாரும் பாட சொன்னனால பாடுனேன். ஆனா நீங்க கரெக்டாயி எனக்கு தாலி கட்டுவீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? அடியே எனக்கு எதுவும் தெரியாது. நம்ம கிராமத்துக்கு ஊருக்கு போனோம்ல, அப்ப தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு என்னமோ. சரி ஓகே, அதான உண்மை. பாட்டு பாடி தானே என்னை கரெக்ட் பண்ணுனேன். இல்லைன்னா கரெக்ட் ஆயிருப்போனா என்னமோ. இனி யாரும் வேற யாரையாவது கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்திருப்பேன். என்ன பண்றது, என் தலை விதி. நீ பாட்டு பாடணும், நான் கரெக்டா ஆகணும், உன் கழுத்துல தாலி கட்டணும், ஒன்றுக்கு 2 பிள்ளைய பெத்துக்கணும். என் தலையில எழுதி இருக்கு. என்னத்த சொல்ல. பாடட்டுமா? என்னடி இது கேள்வி? பாடு. ஆனா ஒண்ணு, வாயை கொஞ்சம் தள்ளி வச்சு பாடு. என் புள்ள பயின்ற போறான். ரொம்பதான். சரி 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 செல்லம், பாடு. என்னம்மா கவி, பழைய நினைப்புக்குள்ள போயிட்டீங்க போல. பாட்டு பாடிதான் என் மாமாவை கரெக்ட் பண்ண. இல்லனா இந்நேரம் என் மாமாவை நான் கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேன். வந்து இவன் கூட இப்படி குப்பை கொட்டணும்னு அவசியம் கிடையாது எனக்கு. ஓஹோ. சரி அப்புறம் என்ன இழுவேல பெருசா இருக்கு? பழைய சுவாதி மறந்துட்டியோ? பிச்சு போடுவேன். பேசாம இரு. நான் ஒன்னும் பேசலம்மா. என் புள்ள கூட சொல்ற பாரு, திட்டாத. எனிவே சாங் செமையா இருந்துச்சு. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் யார் தெரியுமா? நம்மளோட அருண் மாமாவும் அனுவும் தான். ஏய் நாங்களா வேணாம், வேற யாராவது பாடுங்க, அதுக்கப்புறம் படிக்கிறோம். ஐயோ வேணாம், எனக்கு ஒரு பாட்டுமே மைண்ட்ல இல்ல. பிரீத்திமா நாங்களே பாடுறோம், அவ பாடுவா இப்போ. ஏங்க எனக்கு என்னங்க பாட்டு தெரியும்? குத்தி போடுவேன். பேசாம இருங்க. உன் அண்ணனையும் அண்ணியும் பாட சொல்லுங்க, அப்புறம் பாடிக்க. கேவலமா உருட்டாதடி, பாடு. சோ சரி. சூப்பர் சூப்பர் கலக்கிட்டீங்க. ஓகே நெக்ஸ்ட் யாருன்னா நம்ம குகன் அண்ணனும் ஸ்வாதி மேடம் தான். பாடுங்க பாடுங்க. எனக்கு லைவ் பண்ண நினைச்ச பாட்டே வராதடி. ஐயோ அப்பா சாமி வேணாடா, நானே பாடிக்கிறேன். குகன் அண்ணா ஸ்வாதி அக்கா, நீங்க 2 பேரும் அப்புறம் பாடுங்க. எழில் குட்டி ஒரு சாங் போடுங்க நம்ம எழில் குட்டிக்கு இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு. அவ்வளவுதானே, இப்பயே போட்டுருவோம்.
ஓகே ஓகே சீக்கிரம் பாடு. என்னுடைய நாயகனே ஊர்வனங்கும் நல்லவனே உன்னுடைய அன்பு கண்ட வானம் எல்லையே எனக்கென வந்த தேவதையே சரி பாதி நீ அல்லவா நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா கண்ணன் கொண்ட ராதையனா ராமன் கொண்ட சீதையனா மடி சேர்ந்த பூரணமே மனதில் வீசும் மாருதமே. பாத்திமாவோட பாட்டு மிக அருமை. ஓகே நெக்ஸ்ட் யாருன்னா நம்ம மகேஷ் மாமாவும் மோனியும் தான். ஓகே பாடுங்க. ஓகே பாட்டு சூப்பரா இருந்தது. அண்ணி எல்லாரும் பாட்டு பாடி களைச்சு போயிருப்பாங்க. சோ நான் போய் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். எங்கேயோ தப்பிக்கிறாப்ல இருக்கு. ஐயோ அண்ணி நான் ஒன்றும் தப்பிக்கல, நான் போய் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். சரி ஓகேப்பா, எல்லாரும் பாட்டு பாடி களைச்சு போனனால ஜூஸ் போட்டு வராங்களாமா. கல்யாண பொண்ணு, அதனால எல்லாரும் அமைதியா இருங்க. ஓகேவா, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட். புரிஞ்சு போச்சு, வரப்போ. ஸோ நம்ம ஆளு போயிட்டாலே, இப்போ எப்படி இவங்க கிட்ட போய் சொல்லிட்டு போறது? அவள் எப்படியும் நம்ம கிட்ட பேசாதான் அந்த கிச்சனுக்கு போயிருப்பா. இவங்க எப்படி இவங்களை சமாளிச்சுட்டு போகிறதுன்னு தெரியலையே. எல்லாத்தையும் சமாளித்தாலும் இந்த பாண்டங்களை சமாளிக்க முடியாது. என்ன பண்ணலாம்? சரி வெக்கத்தை விட்டு மாமா கிட்டே ஹெல்ப் கேட்போம், வேற வழி இல்லை. மாம்சு மாம்சு கையெல்லாம் பறங்குது. இப்போ கிச்சனுக்கு போகணும், போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்க. சரிதான். ஐயோ மாம்சு, நீங்கள் தான் என்னோட வருங்கால பொண்டாட்டி. ஐயோ சி சாரி மாமா, தெரியாமல் ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. நீங்கள் தான் எனக்கு குலதெய்வம். அப்படியே எஸ்ஆய் ஓடிடுறேனே. உங்களுக்கு என் ஃபீலிங்ஸு தெரியும், ஆனால் உங்கள் பொண்டாட்டிக்கு அதெல்லாம் புரியாது. நான் உங்களுக்கு ஒரு கோயிலே கட்டுற மாம்சு, எப்படியாது. நீ போ மாப்ள, நான் பார்த்துக்கிறேன். உன் அக்கா கிடக்கிற அவ ஒரு டம்மி பீஸ், நீ போ. லவ் யூ மாம்சு, பாய். அம்மு பயந்துட்டியா? நான் தான். சேஃபாக ஃபீல் பண்ணடி, நான் தான். ஏறுமை ஏன்டா பூனைக்குட்டி மாதிரி கத்துனேன்? நான் பயந்துட்டேன். இந்த பூனைக்குட்டி கத்துனாலே எனக்கு அன்னைக்கு நடந்தது ஞாபகத்தில் வருது. ஏய் அதெல்லாம் பழசு, அதை மறந்துடு. அது உனக்கு வேணா பழசா இருக்கும், எனக்கு அப்படி இல்லை. ஏன்னா வலி அனுபவிச்சிருக்கேன், அதனால எனக்கு அதெல்லாம் பழசா தெரியாது. யாராவது பாத்திர போறாங்க, வீடு. லூசு மாதிரி பேசாத, அடிச்சிருவேன். குட்டிமா கோமா சாரிடி. அங்கே எல்லாரும் உட்காந்துருக்கும் போது எப்படி பேசுறது? இனி இப்படித்தான், நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் இப்படி தான் பண்ண முடியும். என்ன பண்ணுறது? நானே உன் அண்ணங்கிட்ட என்னென்னமோ பேசி பர்மிஷன் வாங்கி என் குட்டிமா பார்க்க வந்துட்டேன். எனக்கு தெரியும்டி, நீ கிச்சன் வரேன்னு சொன்னோன்னையும் என்கிட்ட பேசுகிறக்காக தான் இருக்கும்னு. ஏன்னா நம்ம 2 பேரும் பேசி 2 நாள் ஆகுதுல்ல, அதான். இன்னும் 5 நாள் தான், அதுக்கப்புறம் நான் பொண்டாட்டி ஆயிடுவேன், உரிமைக்குரியால் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நம்மளை யார் என்ன கேட்பா? உண்மைதான். ஆனால் உங்ககிட்ட பேசாத இந்த 2 நாள் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான், வேற ஒன்றும் இல்லை. மிதுன், உங்ககிட்ட ஒன்று மட்டும் கேட்குறேன். நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் என்னை இதே மாதிரி அதிகமாக லவ் பண்ணுவியா? யாருக்காகவும் எந்த சூழ்நிலையும் என்னை விட்டு கொடுத்துட மாட்டியே? நான் உன்னை காயப்படுத்திருக்கேன்ல, நீ என்னை திரும்ப காயப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் என்னை விட்டுட்டு போயிட மாட்டியே? மவளே பிச்சு போடுவேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன
ஒருத்தவங்க பழி வாங்கினா திரும்ப அவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் அதே தப்பை திரும்ப செய்வேன்னு நினைக்கிறியா? சத்தியமாக கிடையாது. என்ன ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த இதயத்தில் நீ மட்டும்தான், ஓகேவா? நீ என்னை காயப்படுத்தினதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் ஒரு காரணம் இருந்துச்சு. இந்த உலகத்தில் காரணமே இல்லாமல் சில பேர் காயப்படுத்துவாங்க. என்ன அது என்ன காரணம்னு காயப்பட்டவங்களுக்கும் தெரியாது, காயப்படுத்தினவங்களுக்கும் தெரியாது. இதனாலே நிறைய லவ் பிரேக்கப் ஆகிருக்கு. நம்மளாம் அப்படி இருக்கக்கூடாது, ஓகேவா? ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும். ஐ லவ் யூடா. சொல்லாமல் கொள்ளாமல் நெஞ்சோடு காதல் சேர முச்சு முட்டுதே. என்னாலும் கைகோர்த்து போகும் பாதை கண்ணில் தோன்றுதே. சொல்லாத எண்ணங்கள் சொல்லாத ஆசைகள் உன்னாலை சேருதே, வாரம் கூடுதே. தேடாத தேடல்கள் காணாத காட்சிகள்